டெல்லியில் உச்சகட்ட பரபரப்பு. மோடி, அமித்ஷா அவசர ஆலோசனை. இந்தியாவை எதிர்நோக்கும் திமுகவின் முடிவு. தேசிய அளவில் முக்கியத்துவம் ஏன்? ஜாதிய சங்கத்துடன் கைகோர்க்கிறாரா அண்ணாமலை? பின்னணி என்ன? மீண்டும் ஒரு பிளவை நோக்கி நகரும் அதிமுக. எடப்பாடிக்கு எதிராக களமிறங்கிய அதிமுக தொண்டர்கள். ஆவேசமான எடப்பாடி பழனிசாமி. திமுகவிற்கு எதிராக அதிரடியை தொடங்கிய விஜய். பதற்றத்தில் ஸ்டாலின். என்ன நடக்கிறது தமிழக அரசியல் களத்தில்? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு காலையிலிருந்து தலைநகர் டெல்லி ரொம்ப பரபரப்பா காணப்பட்டு இருக்குது. மாணவர்கள் ஒரு பக்கம் நீட்டு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக ஒரு பக்கம் போராடினாலும், கரப்பாம்பூச்சி கட்சியை சேர்ந்த மாணவர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளோட இதனுடைய மாணவர் அமைப்புலாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறன்னு உள்ள பூந்து இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு எதிராக மிகப்பெரிய கலவர பூமியா டெல்லிய மாநகரம் மாத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு மழைக்கால கூட்டத்தொடர் இன்னையிலிருந்து தொடங்க போகுது. இன்னைக்கு இதை மையமா வச்சு அவங்க கலவரமா மாத்தி தேசிய அளவுல கவனம் பெற அளவுக்கு தான் இன்னைக்கு கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி இன்னைக்கு செயல்பட்டு இருக்குது. அதை இன்னைக்கு ஒடுக்கும் விதமா தான் இன்னைக்கு காலையில இருந்து மத்தியினுடைய அனைத்து காவல் படையும் இன்னைக்கு கலவர பூமிகள்லாம் தடுக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் நடந்துச்சு. ஒரு பக்கம் அடிதடி நடந்துச்சு, ஒரு பக்கம் கண்ணீர் புகை குண்டுகள்லாம் வீச்சுக்கள் நடந்துச்சு. பாராளுமன்றமே ஒரு பகுதியை இன்னைக்கு பூட்டுற அளவுக்கு இவங்களுடைய கலவரங்கிறது நடந்துச்சு. அதை எல்லாமே ஒடுக்கக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு மத்திய உள்துறை அவசர அவசரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய யாரா இருந்தாலும் அவங்கள ஒடுக்கணுங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. அதே பெரிய ஆக்கப்பூர்வமா போராடக்கூடிய எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா இதெல்லாமே திட்டமிட்டு நம்ம நாட்டுக்கு எதிராக செய்யக்கூடிய சதிங்கிறதுல துளியும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. இவங்களுக்காக தான் இன்னைக்கு மோடி, அமித்ஷா அவர்களும் மிகப்பெரிய அவசர ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா இதனுடைய முடிவு சீக்கிரமா முடிவு கிடைச்சிரும். ஏன்னா கடந்த 20 நாட்களா விரதம் இருந்தவர் எப்படி கொஞ்ச நேரத்துல தூக்கிட்டு போய் பண்ணனாங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அவருடைய பின்னணி 6 மாசத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாருன்னு இன்னைக்கு அவருடைய பின்னணியில வெளிவருது. இந்த கூட்டம் எல்லாமே இன்னைக்கு ஒட்டுமொத்தமா நம்ம நாட்டுக்கு எதிராக தான் களமிறங்கி இருக்கிறாங்கிறதான். அதெல்லாம் ஒரு பக்கம் இன்னைக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்தாலும், ஆனா இப்போ தமிழகத்துல அண்ணாமலை அவர்கள் பாஜகவை விட்டு வெளியில வந்துட்டு எல்லாம் ரைட்டு. ஆனா அவர் எதை பண்ணாலுமே இவங்க சர்ச்சையாக்கிட்டு இருக்கிறாங்கிறதான். நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் கோவை கொங்கு மாணவர்கள் சங்கத்து சார்பா 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவி விழாவில் நேற்று கலந்துகிட்டாரு. அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் ஜாதி சங்கத்தோட கை கோர்ந்துகிட்டாரு. அவரு பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதிக்கு மட்டும்தான் தலைவர், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அவர் தலைவர் இல்லைன்னு பல விமர்சனங்களை அண்ணாமலை மீது நேத்தியிலிருந்து வைக்க தொடங்கிட்டாங்க. ஆனா இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் கண்டுகிட்ட மாதிரி இல்லை. இன்னைக்கு காலையிலேயே திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க திரு அண்ணாமலை அவர்கள் கிளம்பிட்டாங்க. ஆனா அவர் மேல இந்த வைக்கக்கூடிய இந்த ஜாதிய அடையாளத்தை அது அவர் ஒன்றும் பண்ண போறதே இல்லை. அவரு தமிழகத்துக்கு ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான ஒரு தலைவர், மக்களால ஈர்க்கப்பட்டு ஏற்கப்பட்ட ஒரு தலைவர் அண்ணாமலை அவர்கள். அதனால இவங்க இதை சொல்றதெல்லாம் அண்ணாமலையை பொருட்படுத்த போறதில்ல, மக்களும் பொருட்படுத்த போறதில்ல, அண்ணாமலையோட ஆதரவாளர்களும் பொருட்படுத்த போறதில்லைங்கிறதான். இன்னைக்கு அதிமுகல எடப்பாடிக்கு எதிராக பல தலைவர்கள் குரல் கொடுத்து பல பேர் வெளியேறிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நேரடியாகவே எடப்பாடிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் இன்னைக்கு களத்துக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு சென்னை மெரினாவில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியை நோக்கி பல நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கட்சியினுடைய பொறுப்புல இருந்து ராஜினாமா பண்றேன், எடப்பாடி பதவி விலகுன்னு பலரும் கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒட்டுமொத்தமா நாங்க மாவட்ட ரீதியா கூண்டோடு ராஜினாமா பண்றேன்னு அது ஒரு கூட்டம் ஒரு பக்கம் கிளம்பி இருக்குது. இன்னைக்கு மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய ஆலோசனை கூட்டத்துல கூட முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் அவர்கள் நீங்க பதவியிலிருந்து விலகுங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்களாமா. ஆனா நான் எதுக்குங்க பதவியிலிருந்து விலகணும்? அதிமுக தோல்வி அடைஞ்சாலும் இன்னைக்கு 47 எம்எல்ஏக்களை ஜெயிச்சு கொடுத்துருக்குறேன், நான் எதுக்காக பதவி விலகணும்னு சொல்லி அவங்க கிட்ட ரொம்ப ஆவேசமா பேசினதெல்லாம் தகவல் வருது. அதுல பல பேர்த்த யாரெல்லாம் தனக்கு எதிராக பேசுவாங்களோ அவங்களெல்லாம் பேசக்கூடாதுன்னு வாயடைச்சு வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரு இந்த மாதிரி பண்றதுனாலதான் என்னவோ தெரியல,
இன்னைக்கு அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் டிவிகே நோக்கி மாற்று கட்சிகளை நோக்கி பயணிக்கிறாங்க தான். சர்வாதிகாரத்தினுடைய உச்சமா செயல்பட்டா அரசியல் களத்துல ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. ஏன்னா கடந்த காலங்கள்ல ஜெயலலிதா அவர்களே கூட பல தனக்கு எதிராக பேசின பல தலைவர்களை அரவணைச்சு தான் கட்சியை வழிநடத்துறாங்க. ஆனா இவர் என்னடனா, இவர் தனக்கு எதிராக பேசக்கூடிய எல்லாத்தையும் இவர் நீக்கிட்டு இருக்கிறாரு. அதனுடைய விளைவு என்ன? மாவட்ட வாரியா பல தலைவர்கள் தொண்டர்கள்லாம் இன்னைக்கு ராஜினாமா பண்ணக்கூடிய நிகழ்வுகள் அதிமுகவுக்கு வந்துருச்சுங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் திமுக எதிரான நடவடிக்கை காலையிலேயே தொடங்கிட்டாரு. தனக்கு எதிராக அவதூறா பேசின சட்டமன்ற உறுப்பினரை காலையிலேயே கைது பண்ணிட்டாரு திரு விஜய் அவர்கள். அதை எதிர்த்து கேள்வி கேட்க போன அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்றதுக்கு தான் காவல்துறை இன்னைக்கு முற்பட்டு இருக்குது. ஆனா அவரை எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு, சரி சரி நீங்க போங்க போங்க அப்படின்ட்டு வழி அனுப்பிச்சு வச்சுட்டாங்களாமா. இன்னைக்கு இப்படிதான் இன்னைக்கு இருக்குது. ஏன்னா வினை விதைத்தவன் வினை அறுக்கதானே செய்வான். கடந்த காலத்துல சமூக வலைதளத்துல எழுதுற ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு கூட முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய அரசு கைது பண்ணி பல நாட்கள் சிறையில வச்ச நிகழ்வுகள் எல்லாமே நடந்துச்சு. அதுலயும் பல பாஜகவோட தொண்டர்கள் தான் இது பெரும்பகலும் பாதிக்கப்பட்டாங்க. அப்படியெல்லாம் தன்னை எதிர்த்து விமர்சனத்தை ஒரு சாதாரண கட்சியினுடைய கடைமட்ட தொண்டன் வைக்கிறதே இவரால் ஏத்துக்க முடியல. ஆனா இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பொது வழியில ஒரு முதலமைச்சரை ஒருமையில பேசுவாரு, அவங்க நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அப்படி எதிர்த்தாலும் இவரு ஏதோ திசை திருப்புற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நேரடியாவே காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக தான் இவரது பதிலே இருக்குது. பார்த்துக்கோங்க. எப்படியெல்லாம் இன்னைக்கு திமுகவுடைய உண்மை முகம் ஒவ்வொன்றா இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துட்டு இருக்குதுங்கிறதான். எது எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு திமுகங்கிறது விஜய் அவர்கள் அதிமுகவை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாரு. தலைவர்கள் எல்லாம் தூக்கிட்டாரு. இன்னைக்கு தொண்டர்கள் எல்லாம் அணிவகுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தது அவரு திமுகவை கை வச்சுட்டாரு. அடுத்த சில நாட்கள்ல திமுகவினுடைய பல தலைவர்களையும் அவர் கை வைக்க போறாருங்கிறது அவரது நடவடிக்கைகள்லயே நம்மளால புரிஞ்சிக்க முடியுதுங்கிறது யதார்த்தமான விஷயம். விஜய் அவர்கள் இப்படியெல்லாம் செயல்பட்டாலும், ஆனா பல விஷயங்கள் அவரு மக்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் செய்யறாரு. ஆனா அதனுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்டம்லாம் இல்ல, மற்ற கட்சியில இருக்கிற தொண்டர்களுடைய விஷயம் கூட அவர் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு யாரும் இல்லைங்கிறது தான் நம்மளோட விஷயம். இன்னைக்கு புசி ஆனந்த் அவர்கள் ஒரு அறிக்கையை நேத்து கொடுத்தாரு. ஜனநாயகன் படம் வர 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, அதை நம்ம திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு அவர் அறிக்கை விடுறாரு தொண்டர்களுக்கு. இப்படிலாம் ஒரு விஜயனுடைய பக்கத்துல ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம தமிழகத்துக்கு ஒரு தரமான கல்வி கொடுக்க முடியல. காவல்துறை மரணங்கள்ங்கிறது இன்னைக்கு கடந்த ஆட்சி மாதிரியே இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குது. ஒரு மருத்துவ உபகரணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வை காணொலியை பார்த்துக்கிட்டே தாமதமாகிற ஆப்ரேஷனுக்கெல்லாம் காணொலியை பார்க்கலான்னு சொல்றேன். அங்க கூட விஜயனுடைய படத்தை தான் இவங்க ஓட்டி காட்டுறாங்க. இன்னைக்கு இன்னொரு அமைச்சர், நான் முதலமைச்சர்கிட்ட லீவு கேட்டேங்க, ஜனநாயக படத்தை பார்க்க போறேன்னு. அதுவும் இல்லாம இந்த மாதிரியானதான் அவரோட அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு, ராஜ்மோகன். அவர் என்ன பண்ணினாரு? விஜயனுடைய நிகழ்வுகள் எல்லாமே தொகுப்பாளரா பணி செஞ்சாரு. அவர் செஞ்சது ஒரே ஒரு விஷயம், அது ஒண்ணுதான். அதுக்கு இன்னைக்கு அவரு அமைச்சர். இப்படிதான் இன்னைக்கு விஜய் இருக்கிறாரு. இந்த மாதிரியான விஜய் ரசிகர்கள் எல்லாம் அமைச்சர்களா பண்ணிவிட்டு இன்னைக்கு தமிழகத்தையே ஒரு நாடக களமா மாத்திட்டு இருக்கிறாரு முதல்வர் விஜய் அவர்கள். இதெல்லாமே கண்டிக்கக்கூடிய விஷயம்தான். தியேட்டர் அலங்காரம் பண்ணணும், கொண்டாடுங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எந்த நாகரிகத்தை நோக்கி தமிழகம் பயணிக்குதுங்கிறது நம்மளால சகிக்க முடியல, ஏத்துக்கவே முடியலங்கிறது தான். மக்கள் இதை எப்படி ரசிக்க போறாங்கங்கிறது இது எல்லாமே மக்களுடைய பார்வைக்கு. ஏன்னா அவங்க தான் திரு விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. 1.5 கோடிக்கு மேலான மக்கள் தான் விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால இன்னைக்கு விஜய அரசுங்களுடைய செயல்பாட்டை மக்கள் தான் முடிவு செய்யணும். அவங்க தான் எஜமானருங்கிறது தான் யதார்த்தமான விஷயமாவும் இருக்கு. தொடர்ந்து மக்களுக்கு செய்யக்கூடிய பல விஷயங்கள் அவங்க செஞ்சா சரியா இருக்குங்கிறதான். ஏன்னா இன்னைக்கு பழனி விஷயங்கள் கூட வெளியில கைதுகள்லாம் சஸ்பென்ஸ் எல்லாம் நடக்குது. ஆனா அதனுடைய விஷயங்கள் என்ன? அது அவர் ஏற்கனவே எங்கேயோ 100 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிற ஒரு சார்பதிவாளரை வர வச்சு
இவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்கங்கிறது தான். அதாவது கரூர் விவகாரம், பழனி விவகாரம் வந்தோடனே கரூர் விவகாரம் மூடி மறைச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. தன்னுடைய கட்சி நிகழ்வுல இறந்த தொண்டர்களுக்கு அரசு வேலை, மானியம், நிதி உதவிலாம் குடுக்குறாரு. ஆனா, லாக்அப் டெத்தான கன்னியாகுமரியை சேர்ந்த சபரிவர்மனுக்கு முதல்வர் அவர்கள் ஒரு இரங்கல் செய்தி கூட குடுக்கலங்கிற ஒரு வருத்தத்தையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோங்கிறது தான். இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் துளியும் ஏத்துக்க முடியாது. காலம் காத்திருந்து விஜய் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கிறது மட்டும் தான். அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு திமுகவோட முடிவு தான் இந்தியாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குதுங்கிறதான். இன்னைக்கு திமுக கிட்ட 22 எம்பிங்க பாஜகவ ஆதரிக்க போறாங்களாங்கிற ஒரு சந்தேகம் பல பேத்துக்கு வந்துருச்சு. அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு ஒட்டுமொத்த இந்தியாவுல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் திமுகவோட முடிவை எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. திமுக முடிவ பொறுத்து தான் மகளிர் மசோதாவா இருக்கட்டும், தொகுதி மறுவரையா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே பாஜக நிறைவேத்துறதுக்கு அதுக்கு திமுகவோட முடிவ பொறுத்து தான் இருக்குதுங்கிறதான். இதுதான் திமுகவோட முடிவு தேசிய அளவுல அவங்க கவனம் பெற்றுட்டு இருக்காங்கங்கிறதான். கூட்டணியிலிருந்து விலகனோனே டி.ஆர். பாலு அவர்கள் கூட, "ஏங்க நாங்க காங்கிரஸ் கூட இல்ல. காங்கிரஸ் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையிலும் நாங்க கலந்துக்க போறதில்ல. இந்தியா கூட்டணி முடிவுகள்லயும் நாங்க தலையிட போறதில்ல." அப்படின்னு பல விஷயங்கள் டி.ஆர். பாலு அவர்கள் ஓப்பனா பேசிட்டாரு. திருமதி கனிமொழி அவர்கள் கூட, "நாங்க காங்கிரஸோடலாம் இனிமேலுக்கு எதிர்க்கட்சி வரிசையில உட்கார மாட்டோங்க. எங்களுக்கு தனியா இருக்கை அமைச்சு குடுக்கணும்னு" சொல்லி சபாநாயகரோட கோரிக்கையும் சபாநாயகர் ஏத்துக்கிட்டு திமுகவோட கோரிக்கை செவிசாய்த்து தனியா இருக்கையும் குடுத்துட்டாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுகவோட முடிவு என்னவாக இருக்க போது. நாடு வளம் பெறுவதற்கு திமுகவோட முடிவ பொறுத்து தான் இருக்குங்கிறதான். ஏன்னா அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவு ஒரே நாடு ஒரே தேர்தல். அம்பேத்கரனுடைய கனவை நிறைவேத்துறதுக்கு தான் பிரதமர் மோடி அவர்கள் செயல்பட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா இவங்க எல்லாமே அம்பேத்கரை வச்சு அரசியல் பண்றவங்க எல்லாமே அம்பேத்கருடைய உண்மையான கொள்கைக்கு எதிராக இருக்கிறாங்களாங்கிறது திமுகவோட முடிவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.